வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சம்பளம் இல்லா வேலைக்காரி. கதைக்குள்ள போலாமா? கடிகாரத்தில் மணி 6 காட்டியது. சீட்டில் இருந்து அனைவரும் எழுந்து கொள்ள கோபியும் அவசரமாக சிஸ்டத்தை ஆஃப் செய்து பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். வாசலில் அவனது நண்பர்கள் நின்று அரட்டை அடித்துக் கொண்டிருக்க அவசரமாக வண்டியை எடுத்துக் கொண்டிருந்த கோபியின் அருகில் வந்தனர். என்னடா சின்சியர் சிகாமணி, இன்னும் உனக்கு கல்யாணம் கூட ஆகல? கட்ட பிரம்மச்சாரி, எதுக்கு இப்படி டான்னு 6 மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சதும் ஓடுற? எங்க கூட வந்து அப்படி ஜாலியா டீ கடையில ஒரு காஃபி டீன்னு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அரட்டை அடிச்சுட்டு போகலாம் இல்ல? காலில இருந்து அந்த ஆபீஸ் உள்ளேயே முடங்கி கிடக்குறோம். சாயங்காலத்திலேயாவது கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸ் ஆகலாம் இல்ல என்றான் சரவணன். அதுதானே என்றனர் அனைவரும். அட நீங்க வேறப்பா, வீட்டுல வேலைக்காரி வள்ளி வந்திருப்பா. நான் போக லேட்டானா அவ பாட்டுக்கு கிளம்பி போயிடுவா. அப்புறம் நைட்டு டிஃபன் அம்போதான். துணிங்க வேற மாடியில இருக்கும், அதை கொண்டு வந்து மடிச்சு வைக்கணும். அட கடவுளே, அப்ப வேலைக்காரிக்கு பயந்துகிட்டு தான் ஓடுறியா? ஆமாப்பா, என்ன பண்றது, சிட்டியை விட்டு தள்ளி இருக்கு என் வீடு. வேலைக்கும் அவ்வளவு தூரம் யாரும் வரமாட்டேன்றாங்க. இந்த வள்ளி தான் வரேன்னு ஒத்துக்கிட்டா. அதுவும் 1008 கண்டிஷன். சம்பளம் வேற எல்லாரும் கொடுக்கறத விட நான் தான் கூட கொடுக்குறேன். அப்படியா? ஆமா, பின்ன சமைச்சு கொடுக்குறா இல்ல, அதுக்கு தான். எனக்கு சமைக்க தெரியாது, இல்லைன்னா நானே சமைச்சுப்பேன். இத்தனைக்கும் காலையில டிஃபன்லாம் செய்ய மாட்டா. காலையில வந்தானா மதியத்துக்கு சாப்பாடு செஞ்சிடுவா. அதுக்குள்ள நான் டிஃபன் ஏதாவது செஞ்சுக்குவேன், இல்ல நம்ம கேன்டீன்ல வந்து சாப்பிட்டுப்பேன். அவ சமைச்சதை டிஃபன் பாக்ஸ்ல போட்டுக்கிட்டு ஓடி வந்துடுவேன். நான் வந்ததும் அவ எல்லாம் எடுத்து ஏற கட்டிட்டு வீட்டை பெருக்கி சாமான்லாம் தேய்ச்சி துணியை துவச்சி போட்டுட்டு போவா. மற்ற இடத்துல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு திரும்ப சாயங்காலம் வருவா. வந்து நைட்டுக்கு டிஃபன் செஞ்சுட்டு இருக்கிற பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு மாடியில இருந்து துணியெல்லாம் கொண்டு வந்து மடிச்சு கொடுத்துட்டு போவா. இதுக்கே சண்டேல வரமாட்டேன். மதியம் ஒரு வேளை இங்க தான் சாப்பிட்டுப்பேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி தீபாவளி பொங்கலுக்கு புது புடவை எடுத்து கொடுக்கணும். உடம்பு முடியலைன்னா நான் லேட்டா தான் வருவேன். அப்பெல்லாம் திட்டக்கூடாது. நான் வந்தா உடனே காஃபி கொடுத்தணும்னு ஏகத்துக்கும் கண்டிஷன். என்ன பண்றது என்று சலித்து கொண்டான். அது சரி, அப்படின்னா சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த தொல்லை என்றான் அசோக். ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். கொஞ்ச நாள் போகட்டும், ஒரு சொந்த வீடு அது இதுன்னு வாங்கிட்டு அப்புறம் பண்ணிக்கலான்னு இருந்தேன். ஆனா இந்த வேலைக்காரங்க பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. இதுக்கு பயந்துகிட்டே எங்க அம்மா அப்பா கிட்ட பொண்ணை பார்த்துடுங்கன்னு இந்த வாட்டி சொல்லிட்டேன். அவங்களும் நான் சொன்ன போதுன்னு கடகடன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று சிரித்தான். அப்படி போடு, அப்ப அடுத்த வருஷம் இந்நேரெல்லாம் நீயும் குடும்பஸ்தனாகி இருப்ப என்று அசோக் அவன் தோள்களை தட்ட, சரிப்பா நான் கிளம்புறேன் என்று வெட்கத்தோடு சிரித்து கொண்டே வண்டியை கிளப்பினான் கோபி. வண்டி வீட்டு முன்பு வந்து சரண நிற்க படியில் அமர்ந்து கொண்டிருந்த வள்ளி அவனை பார்த்து முறைத்து கொண்டே எழுந்தாள். என்ன சார், இவ்வளவு நேரமாக்கிட்டீங்க? சீக்கிரம் வீட்டை தரங்க, டைம் ஆகுது. கடன்னு வேலையை முடிச்சுட்டு நான் போகணும். இங்க வேலையை முடிச்சுட்டா நான் போறதுக்குள்ள நல்லா இருட்டிடுது. என் வீட்டுக்காரு கத்துது. இனி நான் வீட்டுக்கு போய் என் புருஷன் பிள்ளைங்களுக்கு சமைக்க வேண்டாமா என்று சலித்து கொண்டாள். சாரி வள்ளி, இன்னைக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்ததால வர லேட் ஆயிடுச்சு. நீ எங்க போயிட்டு இருப்பியோன்னு பயந்துகிட்டே வேகமா வண்டி ஓட்டிட்டு வந்த என்று கூறிக்கொண்டே விரைந்து சென்று கதவை திறந்தான் கோபி. ஆமா, என்னவோ போ சார், எதனா ஒன்னு சொல்லிட்டு இருப்ப. சரி சரி, என்ன டிஃபன் செய்யட்டும் என்று கேட்டுக்கொண்டே கடகடவென கிச்சனுக்குள் சென்றாள். மாவு இருந்தா தோசை ஊத்திடு வள்ளி. அட மாவு இல்ல, காலையில நீ ஊத்தி சாப்பிட்டுட்டு போன மிச்ச மாவு கொஞ்சம் இருந்தது, அதுல நான் தான் 2 தோசை ஊத்திக்கினேன். வேணும்னா ரவை இருக்கு, உப்புமா கிண்டிடுற என்று கூறிக்கொண்டே ரவை டப்பாவை எடுத்தாள். கோபியின் முகம் சுருங்கியது. கடவுளே, உப்புமாவா? சகிக்காது, என்ன செய்யறது? அது வேண்டான்னு சொன்னா நீ எதனா செஞ்சுக்கொன்னு விட்டு கடாசிட்டு போயிட்டே இருப்பா. ஏற்கனவே லேட் ஆகுதுன்னு கத்திட்டு இருக்கா என்று மனதில் புலம்பிக் கொண்டே, உப்புமாவா செய்யற வள்ளி என்றான். ஆமா, அவசரத்துக்கு அதுதான் முடியும் என்று தாளிக்க ஆரம்பித்தாள். சரி, தொட்டுக்க கொஞ்சம் சட்னியாவது செய். அட நீ வேற சார், எதனா சொல்லிக்கிட்டு. இவ்வளவு வக்கனையா வேணுன்ற ஆளு சீக்கிரமா வந்திருக்கணும். இதுக்கு மேல அந்த தேங்காவை உடைச்சி அதை துருவி மிக்சியில போட்டு அரைக்கணும். பேசாம ஊருக்காரந்தா தொட்டுக்க. ஏன்? இல்ல வள்ளி, அது எனக்கு செட் ஆகாது. வேணும்னா நீ உப்புமா வைக்கின்றதுக்குள்ள நானே தேங்காய் உடைச்சி துருவி கொடுத்துறேன்னு. சரி என்றவள் திரும்பி உப்புமாவை கிண்ட
கடகடவென தேங்காய் எடுத்து உடைத்து அதை துருவி கொடுத்தான். உள்ளே சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு ஃப்ரெஷ் ஆகி அவன் வருவதற்குள் உப்புமாவையும் சட்னியையும் டேபிளில் வைத்துவிட்டு மாடிக்கு சென்று துணிகளை எடுத்து வந்து மடித்து வைத்தாள். கோபி டிவியை ஆன் செய்துவிட்டு சாப்பிட அமர்ந்தான். சார், துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். அப்ப நான் கிளம்புறேன். கொஞ்சம் உப்புமா எடுத்துக்கிட்டேன். இனிமே போய் சமைக்க டைம் ஆகிடும். அதுதான். சரி, நான் காலையில வரேன் சார், கதவை சாத்திக்க என்று கையில் தனது ஒயர்குடை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். சரி வள்ளி, சீக்கிரம் வந்துடு என்று எழுந்து சென்று கதவை சாத்தி கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தான். மறுநாள் காலை ஜன்னலில் வெயில் பளிச்சென முகத்தில் அடிக்க வாரி சுருட்டி கொண்டிருந்த கோபி டைம் 7 ஆகியிருப்பதை பார்த்து பதறி போனான். கடவுளே, இவ்வளவு நேரம் தூங்கிட்டனா? என்ன இது, இன்னும் வள்ளிய வர காணோம் என்று யோசித்து கொண்டே பாத்ரூம் சென்று விட்டு ஃப்ரெஷ் ஆகி வெளியே வந்தவன் ஃப்ரிட்ஜில் இருந்து பால் பாக்கெட் எடுத்துக்கொண்டு கிச்சனுக்குள் சென்றான். சற்று நேரத்தில் காலிங் பெல் சத்தம் கேட்க அவசரமாக சென்று கதவை திறந்தவன் அங்கே வள்ளி பதட்டமாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். என்ன வள்ளி, இவ்வளவு நேரம் ஆக்கிட்ட? அட நீ வேற சார், காலையில நான் கிளம்பும் போது என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு மாத்திரையை கொடுத்துட்டு நாஸ்டா வாங்கி கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, சீக்கிரம் தள்ளு என்று துடப்பத்தை எடுத்து பெருக்க ஆரம்பித்தாள். இதற்குள் 2 கப்புகளில் காப்பியுடன் வந்த கோபி ஒன்றை அவளிடம் கொடுக்க அதை வாங்கி கடகடவென குடித்தவள், அப்பா, இன்னாதான் இருந்தாலும் நீ போடுற காப்பி போல ஆவாது சார், ரொம்ப அருமையா போடுற. அதுக்குதான் காலையில என் வீட்டுல கூட காப்பி போட்டு குடிக்காம இங்க ஓடியாரன். சரி வள்ளி, இன்னைக்கு என்ன சமைக்க போற? சீக்கிரம் வேலையை ஆரம்பி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. என்ன சார் சமைக்கிறது? நேத்து நைட்டு காய்கறி ஏதாச்சும் வாங்கி வந்தியா? என்னது, காய்கறியா? அப்ப ஃப்ரிட்ஜ்ல காய்கறி ஒன்னும் இல்லையா? இல்லையே. அட என்னம்மா, நேத்தே என்கிட்ட சொல்லக்கூடாது. அது சரி, என்ன சார், வீட்டுல காய்கறி இல்லாதத கூட நான் சொல்லணுமா? அதெல்லாம் நீ தானே பார்த்து வாங்கிடணும். என்ன வள்ளி, நீ தானே தினமும் சமைக்கிற, அதுக்காண்டி நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். அது என் வேலை கிடையாது, நீ தான் பார்த்து வாங்கிடணும். சரி சரி, இனிமே மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வர லேட் ஆகும். பேசாம காய்கறி இல்லாம வெறும் பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சு கொடுத்துடு. தொட்டுக்க நான் எதனா வாங்கிக்கிறேன், இல்லைன்னா அப்பளம் பொரிச்சு வச்சுடு. அட மறந்துட்டு சார், பருப்பு நேத்து ஆயிடுச்சு. இருந்த பருப்பை தான் நேத்து போட்டு சமைச்சேன். சாயங்காலம் நீ வந்ததும் சொல்லணும்னு இருந்தேன். எங்க, நீ தான் லேட்டா வந்த, அந்த அவசரத்துல மறந்துட்டேன். என்ன வள்ளி இது, இப்ப என்ன செய்யறது? பருப்பு இல்ல, காய்கறி இல்ல, என்னத்தை தான் நான் சாப்பிடுறது? சரி, வெறும் சாதமாவது வடிச்சு வை, தயிரை ஊத்தி எடுத்துட்டு போறேன். தொட்டுக்க ஊருக்காதான் கொண்டு போகணும், வேற என்ன பண்றது என்று தலையில் அடித்து கொண்டு போனான். அதுவும் நல்லாதான் சார் இருக்கும், ஏன் தலையில் அடிச்சுக்கிற என்று உள்ளே சென்றாள் வள்ளி. 1 வாரம் சென்றது. அன்றிரவு தனது தந்தையிடம் இருந்து போன் வர அதில் பேசிய கோபிக்கு உற்சாகமானது. திருமணத்துக்கு பெண் பார்த்திருப்பதாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையே நாள் நன்றாக இருப்பதால் அன்றே பெண் பார்த்து விட்டு கையோடு நிச்சயமும் முடிக்க ஏற்பாடு செய்திருப்பதாக கூறினார். 3 மாதத்தில் ரேவதியுடன் திருமணமும் நடந்தேற அன்று வேலைக்கு வந்த வள்ளியிடம் சம்பளத்தை கொடுத்த கோபி, நாளிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் வள்ளி என்றான். என்ன சார் சொல்ற, உன் சம்சாரம் வர இன்னும் 1 மாசம் ஆகும்னு சொன்ன என்று திடுக்கிட்டு கேட்டாள் வள்ளி. ஆமா, ஆனா நாளைக்கே நாள் நல்லா இருக்கான், அதனால அவளை கொண்டு வந்து விடுறதா எங்க மாமனார் போன் போட்டாரு. அப்படியா சார்? இருந்தாலும் என்ன, புதுசா வர அதுக்கு என்ன தெரியும், நான் கூட மாட இருந்து உதவி செய்யறேனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என் பொண்டாட்டிக்கு நல்லா சமைக்க தெரியுமா, வீட்டு வேலையெல்லாம் நல்லா செய்வாளாம், அவளையெல்லாம் பார்த்துப்பா, நீ வர வேண்டாம் என்றான் சற்று திமிராக. அது சரி என்று முகத்தை திருப்பிய வள்ளி, சரி சார், அப்புறமா ஒரு நாள் வந்து உன் சம்சாரத்தை பார்த்துட்டு போறேன், நான் கேட்டதா அதாண்ட சொல்லு என்று கூறிவிட்டு நடையை கட்டினாள். மெயின் ரோட்டில் இருந்து தள்ளி இருக்கும் கோபி வீட்டிற்கு முதலில் பணிக்கு வரமாட்டேன் என்று அலட்டி கொண்ட வள்ளிக்கு போக போக இங்கு பிடித்து விட்டது. அதற்கு காரணம் கோபி ஒரு ஆள் மட்டுமே இருப்பதால் வேலையும் அதிகம் இல்லாமல் இருந்ததும், அவனே பெரும்பாலும் தனக்கு உதவிகள் செய்து விடுவதும், சம்பளமும் அதிகமாக கொடுப்பதும் என நல்ல சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவள் இப்பொழுது அங்கு வேலை இல்லை என்றதும் சற்று தடுமாறி போனாள். கோபிக்கு இனிமேல் இந்த வேலைக்காரியின் தொல்லை இல்லை என்றும், இவளுக்காக இனி பயந்து பயந்து வர வேண்டியது இல்லை என்ற நிம்மதியும் ஏற்பட்டது. ரேவதி புகுந்த வீட்டில் அடியெடுத்து வைக்க அவளை அழைத்து வந்த பெற்றோர்கள் 3 நாட்கள் இருந்துவிட்டு ஊருக்கு புறப்பட்டனர்.
அதற்கு பிறகு ரேவதியை வீட்டில் அனைத்து பொறுப்பாக பார்த்து கொள்ள வேளா வேலைக்கு ருசியாக சாப்பிட்டு கொண்டும் காலை அவசரமாக எழுந்து கொள்ளாமல் நிதானமாக எழுந்து கொள்வதும் மாலையில் நண்பர்களுடன் அரட்டை விட்டு லேட்டாக வீட்டிற்கு வருவதும் என இருந்தான் கோபி. அன்று நண்பர்களுடன் அரட்டை அடிக்காமல் வேலை முடித்து சீக்கிரமா வந்த கோபி வீடு பூட்டியிருப்பதை பார்த்து எரிச்சல் அடைந்தார். என்னைவ எங்க போனா என்று போனை எடுத்து ரேவதியின் என்னை அழுத்திட்டான். போன் பெல் உள்ளேயே ஒலிக்கும் சத்தம் கேட்டது. போனை கூட எடுத்துட்டு போகாம எங்க போய் தொலைஞ்சா என்று வாசலில் வந்து நின்று கொண்டு சுற்றி பார்த்தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கு வீடுகள் இருப்பதால் அவ்வளவாக அங்கே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது. வேடிக்கை பார்க்க கூட அங்கு எதுவும் இல்லை. தன்னிடம் சொல்லாமல் அவள் எங்கு சென்றிருப்பாள் என்று யோசித்துக் கொண்டிருந்த கோபி இவர்கள் வீட்டில் இருந்து சற்று தள்ளியிருந்த வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு ரேவதி அவசரமாக நடந்து வருவதை பார்த்தான். என்ன இவ அந்த வீட்டில இருந்து வரா என்று அவன் பார்த்து கொண்டிருக்க தூரத்திலிருந்து கோபியை பார்த்த ரேவதி புன்னகையோடு கடகடவென அங்கு விரைந்து வந்தாள். என்னங்க எப்ப வந்தீங்க? எப்பவும் லேட்டா தானே வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே வந்து பூட்டை திறந்தாள். அவள் கேட்டதை காதில் போட்டு கொள்ளாமல், ஆமா என்ன இது, ஏன் அந்த வீட்டுல இருந்து வர, போன் கூட கொண்டு போகாம அப்படி என்ன அங்க போய் அரட்டடிச்சிட்டு இருந்தியா என்றான். இல்லைங்க, அந்த வீட்டுல இருந்தாங்க இல்ல ஒரு வயசான பாட்டி, அவங்களுக்கு முடியலன்னு காலையில எனக்கு போன் போட்டாங்க. நான் தான் அவங்கள காலையில ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். பாவம் 2 பேரும் வயசானவங்க. அந்த பெரியவருக்கும் சுகர் அதிகமாகி காலெல்லாம் வீங்கி இருக்கு, நடக்க முடியாம இருக்காரு. நான் தான் உங்களுக்கு கிட்ட இருந்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கஞ்சி கூட காய்ச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேங்க என்றாள். ஆமா எதனா சொல்லு, எதுக்கு நீ அங்கெல்லாம் போற, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் என்று சலித்து கொண்டே பாத்ரூம் உள்ளே சென்றான். என்னங்க நீங்க, பாவம் வயசானவங்க தனியா இருக்காங்க, அதுவும் நம்ம பக்கத்துல இருக்காங்க, நாம தானே உதவி செய்யணும். அவங்க பசங்க எங்கேயோ தூரத்துல இருக்காங்க, எதனானா அவங்க பட்டுன்னு வரக்கூட முடியாது. இதுவே நம்ம அம்மா அப்பாவா இருந்தா இப்படியா முடியாதப்ப பார்த்துட்டு பேசாம இருப்போம் என்று கூறிக்கொண்டே காப்பியை கலந்து எடுத்து கொண்டு வந்தாள். உடைகளை மாற்றி கொண்டு வந்த கோபி அதை வாங்கி கொண்டே, ஆமா நம்ம வீட்டுல நைட்டுக்கு சமைச்சியா இல்லையா, வீட்டுல வேலையை பார்க்காம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சேவை செய்ய போயிட்டியா என்றான். இல்லைங்க, சப்பாத்தி செஞ்சு வச்சுட்டு தான் போனேன், குருமா தான் வைக்கணும், தோ ஒரே நிமிஷத்துல செஞ்சிடறேன். குருமாலாம் வேண்டாம், தக்காளி தொக்கு செய். இல்லைங்க, தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சமா தான் இருக்கு, இன்னைக்கு நீங்க வந்ததும் போய் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீங்களும் சீக்கிரமா வந்துட்டீங்க. கொஞ்சம் என் கூட மார்க்கெட் வரைக்கும் வர முடியுமா, வண்டியில போயிட்டு வந்துடலாம். ஆமா, வேலைக்கும் போயிட்டு உனக்கு வீட்டு வேலையும் எல்லாம் செய்யணுமா, அதெல்லாம் முடியாது. நீ வீட்டுல என்ன செய்யற, 2 பேருக்கு சமைச்சு வச்சுட்டு சும்மா தானே தண்டத்துக்கு உக்காந்துட்டு இருக்கிற, நீ போய் வாங்கிட்டு வாய. ஊருக்கெல்லாம் உபகாரம் செய்ய தெரியுது இல்ல, வீட்டுக்கு சாமான வாங்கிட்டு வர முடியாதா? இல்லைங்க, இங்க இருந்து மார்க்கெட்டுக்கு அவ்வளவு தூரம் நடக்கணும், அங்க ஆட்டோவும் கிடைக்காது, அதுவும் இல்லாம சாமானம் வாங்கிக்கிட்டு வெயிட்ட தூக்கிக்கிட்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற, வேணும்னா ஒண்ணு செய், உங்க அப்பாக்கு போனை போட்டு ஒரு ஸ்கூட்டி வாங்கி அனுப்ப சொல்லு என்று டிவியை ஆன் செய்தான். ரேவதியின் முகம் வாடியது. எங்க அப்பாவால முடியாது, நாங்க அவ்வளவா வசதி இல்லாத குடும்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறாரே என்று மனதில் நொந்து கொண்டு, சரிங்க நான் நடந்தே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அமைதியாக உள்ளே சென்றாள். ஆமா பெரிய மகாராணி இந்த அம்மா, கல்யாணம் ஆகாத முன்ன அவங்க வீட்டுல எல்லா இடத்துக்கும் நடந்து தானே போயிட்டு வந்துட்டு பழக்கம். அந்த கிராமத்துல அவங்க அப்பா என்ன அப்படியே வசதியா வச்சுட்டு இருந்துட்டாரா, இங்க வந்ததும் அப்படியே வண்டிலேயே போயிட்டு வண்டிலேயே வர. நானே இன்னைக்கு ஏதோ மூடு இல்லாம ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டா கூட டீ கடைக்கு போகாம சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா இவ ஒரு தீ நொய்யின்னு என்று டிவியின் சேனலை மாற்றினான். 3 மாதம் சென்றது. கோபி வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் ஏதோ மனைவி தனக்கு கிடைத்த அடிமையை போல் அவளையே அனைத்து வேலைகளும் வாங்கி கொண்டிருந்தார். வேலைக்கு மட்டும் சென்று வருவது அவனுக்கு ஏதோ பெரிய மலைப்பாக இருந்தது. அவள் வீட்டில் தானே இருக்கிறாள், நாம் தானே சம்பாதிக்கிறோம் என்ற கர்வத்தில் அவளை எதற்கும் மதிக்காமல் நடந்து கொண்டிருந்தான். இதற்கு பெரும்பாலும் அவனது நண்பர்களின் போதனை வேறு காரணமாக இருந்தது. மனைவிகளை எப்பொழுதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், ஆரம்பத்தில் அவர்கள் பேச்சை கேட்டால் பிறகு அனைத்திற்கும் அவர்கள் அடம் பிடிப்பார்கள் என்றும் பயம் காட்ட அவன் ரேவதியிடம் அதையே ஃபாலோ செய்து கொண்டிருந்தான்.
அவனது இந்த செய்கையால் மிகவும் கவலைப்பட்ட ரேவதியும் அவனை பெரிதும் ஒன்றும் கேட்காமல் தனது வேலைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருந்தாள். உடம்புக்கு ஏதாவது முடியவில்லை என்றாலும் அவனிடம் கூறிக்கொள்ளாமல் அவளை ஏதோ மருந்துகளை போட்டுக்கொண்டும் கஷாயம் வைத்து குடித்து கொண்டும் தனது வேலைகளை சரியாக செய்து கொண்டிருப்பாள். அவள் சோர்ந்திருப்பதை பார்த்தாலும் கூட அவளிடம் என்ன என்று விசாரிக்காமல் அவளை கண்டு கொள்ளாமல் இருப்பான் கோபி. இப்படியே நாட்கள் உருண்டோட அன்று காலை ஆபீஸிற்கு கிளம்பி கொண்டிருந்த கோபியிடம் பேக்கை கொண்டு வந்து கொடுத்த ரேவதி தயங்கி நின்றாள். என்ன, ஏதோ சொல்ல வந்தது போல இருக்கு, என்ன விஷயம் என்று அவளை உற்று பார்த்தான். இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளுங்க என்றாள் அமைதியாக. ஓ அப்படியா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. சரி, இன்னைக்காவது மூஞ்ச உம்முன்னு வச்சுக்காம கலகலன்னு இரு. ஆமா, புது புடவை இருக்கு இல்ல என்றான். இருக்குங்க, எங்க சித்தி விருந்து வைக்கும் போது வச்சு கொடுத்த புடவையே இருக்கு, அதையே கட்டிக்கிறேன். சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன், எதனா ஸ்வீட் செஞ்சு சாப்பிடு என்று வெளியே சென்றான். சரிங்க என்று அமைதியாக அவன் பின்னால் சென்றவள் அவன் சென்றதும் மெதுவாக வந்து உள்ளே அமர்ந்தாள். சற்று நேரத்தில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிய கோபிக்கு மனது ஏதோ உறுத்தியது. என்ன, ரேவதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னு சொன்னா, அவளுக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? பாவம், இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டது கூட இல்லை. எங்கேயாவது என்னை கூட்டிட்டு போன்னு தொந்தரவு கூட பண்ணதில்லை. நானும் வேலைக்கு போயிட்டு வந்து டிவி பார்க்கறதும் செல்ல நோண்டிட்டு இருக்கதோன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறேன். அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன எதுன்னு கேட்கறது கூட இல்லை. என்னதான் நமக்கு வீட்டில் சமைச்சு போடவும் வீட்டை பார்த்துக்கவும் நமக்குன்னு ஒரு மனைவி வேணும்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் அவளும் ஒரு மனுஷி தானே, அவளுக்கும் ஆசா பாசம் இருக்கும் இல்லையா? ஆமா, அவளுக்கு என்ன தேவை இருக்க போகுது? அதுதான் 5-3 அடுக்கா எல்லாம் வாங்கி போட்டுடுறேனே. அவங்க வீட்டுல இருந்ததை விட இங்க நல்லா வசதியா தானே 3 வேளையும் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுதான் ஒன்னும் கேட்காம இருக்கா. ஆனாலும் நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் அவளும் வீட்டுல எல்லாம் செய்யறா தானே. அவளும் இங்க வந்ததுல இருந்து உம்முனுதான் இருக்கா. ஒருவேளை இதுதான் அவளோட சுபாவமா இருக்குமோ? அப்படி இருந்தாலும் எதுவும் பேசாம கலகலப்பா இருக்காம எப்படி ஒரு பொண்ணால இருக்க முடியும்? அப்படி அவ மனசுல என்னதான் இருக்கும்? நாம என்ன சொன்னாலும் சுவிட்ச் போட்ட மிஷினா எல்லாம் செய்யறாளே. அவ விருப்பம் என்னன்றது நாமளும் தெரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? அரேஞ்ச் மேரேஜ்ன்றதால ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க நேரம் எடுக்கும், சரிதான். ஆனா நம்ம அதுக்கான முயற்சியே பண்ணலையே. அவளும் நம்ம கிட்ட பயந்துகிட்டு அமைதியா இருக்காளே என்று திரும்பியவன், அடடா, லேப்டாப்பை வச்சுட்டு வந்துட்டேனே. சரி, அதை போய் எடுத்துக்கிட்டு அப்படியே அவளுக்கு எதனா வேணும்னா கேட்டுட்டு வந்துடலாம். ஆமா, அப்படியே கேட்டாலாம் ஒன்னும் வேண்டான்னு தான் சொல்ல போறா. இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு வைப்போம். அப்புறம் நீங்க எதுவும் கேட்கலன்னு நம்ம மேல எந்த தப்பும் சொல்லிடக்கூடாது என்று வண்டியை திருப்பினான். அவன் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கு வள்ளியின் குரல் கேட்டது. ஆஹா, காப்பி ரொம்ப அருமையா இருக்குமா. சார் கூட நல்லா காப்பி போடுவாரு. தினமும் அவரு போட்டுக்கும் போது எனக்கும் போட்டு கொடுத்துடுவாரு என்று கூறிக்கொண்டே ரேவதி போட்டு கொடுத்த காப்பி குடித்தாள் வள்ளி. அப்படியா, அவரு காப்பி போடுவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆமா, நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்த வள்ளி? அந்த சாரி இங்க வந்ததுல இருந்து ஒரு 2 வருஷமா நான் தாமா வேலை பார்த்துக்கின்னு இருக்கேன். முதல்ல இம்மா தூரம் வர எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா போக போக பழகிடுச்சு. அதுவும் சார் ரொம்ப நல்லவருமா. எனக்கு அவ்வளவா வேலை வைக்காம அவரே பாதி வேலையை செஞ்சிருவாரு. ஏன்னு கேளு, என்னை விட்டா இங்க வேற யாரும் வேலைக்கு வரமாட்டாங்கல்ல, அதுக்குதான் என்று சிரித்தாள். ரேவதி அமைதியாக புன்னகை செய்தாள். அம்மா, உனக்கு எதனா ஒத்தாசை வேணும்னா சொல்லு, நான் திரும்ப வேலைக்கு வந்துடுறேன். இத்தனை வீட்டுல வேலை பார்த்தாலும் உங்க வீட்டுக்காரு கொடுத்த சம்பளம் போல யாரும் கொடுக்கலம்மா. இந்த வருமானம் இல்லாம எனக்கும் இழுத்துக்கோ பிடிச்சிக்கொன்னு தான் இருக்கு. சரி வள்ளி, கொஞ்சம் இரு, இன்னைக்கு பாயாசம் செஞ்சேன், கொண்டு போவ என்று எழுந்து உள்ளே சென்றாள் ரேவதி. என்னம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம்? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்படியா? என்னம்மா இவ்வளவு நேரம் பேசிக்கின்னு இருந்தோம், இத சொல்லாம இருந்துட்டிய? ஹாப்பி பர்த்டேம்மா என்றாள். தேங்க்ஸ் வள்ளி என்று சிரித்து கொண்டே ஒரு டப்பாவில் பாயாசத்தை கொண்டு வந்து கொடுத்தாள் ரேவதி. ஆமா, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? அப்படின்னா? அதுதாம்மா, சார் இன்னைக்கு உன்னை எங்க கூட்டின்னு போறாரு? புதுசா கல்யாணம் ஆனவங்க சந்தோஷமா சினிமா ஹோட்டல்னு அங்க எங்க போவீங்கல்ல, அதுதான் கேட்டேன்.
ரேவதியின் முகம் டக்கென மாறியது. அதெல்லாம் எங்கேயும் போகல வள்ளி என்றாள். என்னம்மா சொல்ற? அப்போ கோவிலுக்கு கூட போலியா? இல்ல, வீட்லயே பாயாசம் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கிட்டேன் என்று மெலிதாக சிரித்தாள். என்னம்மா நீ புதுசா கல்யாணம் ஆனவங்க, சாரு நல்ல வேலையில இருக்காரு, கை நிறைய வருமானம், 2 பேரும் தனியா இருக்கீங்க, நல்லா கலகலப்பா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுவும் சார் வேலைக்காரி எனக்கே அவ்வளவு உதவி செய்யறவரு, நல்ல சம்பளம் கொடுத்தவரு, நல்ல மனசுள்ளவரு, உன்னை தாங்குவார்னு இல்ல நினைச்சேன். வள்ளி, நீ சம்பளத்துக்கு வரவ, நீ இல்லனா அவருக்கு வேலைக்கு திண்டாட்டம் ஆகிடும். அதனால உன்கிட்ட பயந்துகிட்டு நடந்துட்டு இருப்பாரு. ஆனா நான் சம்பளம் இல்லாத வேலைக்காரி தானே, அதுதான் உனக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இங்க இல்ல என்று விரக்தியாக சிரித்தாள். என்னம்மா இப்படி சொல்ற? இப்படி இருந்தா அவர் எப்பதான் உன்னை புரிஞ்சுப்பாரு என்று வள்ளி கவலையோடு அவளை பார்க்க, அட நான் அதுக்குதான் அவர்கிட்ட எதையும் எதிர்பார்க்கறது இல்ல வள்ளி. நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதவங்க கிட்ட நம்ம என்னதான் நம்மளை புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அது வேஸ்ட் தான். என்னைக்கு அவருக்கு என் மேல அக்கறை வருதோ, எனக்கும் ஒரு மனசு இருக்குன்னு அவர் உணர்றாரோ, அன்னைக்கு நான் சொல்லாம அவருக்கே எல்லாம் புரியும்னு தான் விட்டுட்டேன். அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு இன்னொரு வள்ளி, அவ்வளவுதான். என்ன ஒண்ணு, மனைவி என்ற பேர்ல அதுக்கான உரிமையோட நான் இங்க இருக்கிறேன், அவ்வளவுதான் என்று சிரித்தாள். ரேவதி அம்மா, கவலைப்படாத, உனக்கும் நல்ல நேரம் பிறக்கும். உன் தங்கமான மனச சார் சீக்கிரமா புரிஞ்சுப்பாரு, நீங்க நல்லா இருப்பீங்க என்று வெளியே சென்றாள். அங்கே கோபி நின்று கொண்டிருப்பதை பார்த்து அவனை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்தாள். என்னையா, சம்பளத்துக்கு வந்த இந்த வேலைக்காரிய நீ மதிச்ச அளவுக்கு கூட பாவம், உள்ள இருக்கிற அந்த சீவனை நீ மதிக்காம இருந்துட்டியே என்பது போல் அவளது பார்வை இருக்க, கோபி தலை குனிந்து கொண்டு அமைதியாக உள்ளே சென்றான். அவனை பார்த்த ரேவதி, என்னங்க இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க, எதனா மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா என்றாள் பரபரப்பாக. ஆமாம்மா, இத்தனை நாள் நான் நிறைய விஷயங்களை மறந்துதான் போயிட்டு இருந்துட்டேன் என்றான். ரேவதி ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள். ரேவதி, என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடு. நீ இத்தனை நாள் என்கிட்ட எதுவும் கேட்காம, என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காம உன் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியா இருந்ததை பார்த்துட்டு நானும் உன் சுபாவம் இதுதான் இருந்துட்டேன். பொண்டாட்டி என்றவ நமக்கு சமைச்சு போடவும் நம்ம தேவைகளை தீர்த்து வைக்கவும் தான்னு நான் ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தோட நடந்துகிட்டேன். ஆனா உனக்கும் மனசு இருக்கு, உனக்கும் அதுல ஆசைகள் விருப்பு வெறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. அதை புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல. கேப்பார் பேச்சை கேட்டு நானும் அவங்கள போலவே நடந்துகிட்டேன். பொண்டாட்டி என்றவளை ஆரம்பத்துல இருந்தே அடக்கி வைக்கணும், அவங்கள அதிகமா பேச விடக்கூடாது, நம்ம கட்டுப்பாட்டிலேயே வச்சுக்கணும்னு நினைச்சிட்டேன். படிச்சிருந்தோம் நான் அப்படி நடந்துகிட்டது எனக்கே அசிங்கமா இருக்கு. இனிமே உனக்கு என்ன வேணுமோ அதை என்கிட்ட தாராளமா சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்க. இனிமே என் குரல் மட்டும்தான் இங்க கேட்கணும்னு இல்லாம உன் குரலும் இங்க கேட்கணும் என்றான். அவனை ஆச்சரியத்தோடு அவள் பார்த்து கொண்டிருக்க அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அதை துடைத்து விட்ட கோபி, இனிமே நீ எதுக்கும் அழக்கூடாது என்றவளை வாரி அணைத்து கொண்டான். இத்துடன் சம்பளம் இல்லா வேலைக்காரி கதை முற்றும். உங்களுக்கு ஆறு எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.